ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சைபர்லிங்க் பவர் டைரக்டர் வீடியோ எடிட்டர் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிற வெர்ஷன்ஸ் வந்து சைபர்லிங்க் டைரக்டர் சூட் 365 10.0 வெர்ஷன் வந்து. ஸோ இந்த வெர்ஷன் ஓரளவு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் செட்டப்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீடன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணுங்கிறது எனக்கு அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணால் போதும் அப்படின்ட்டுருக்கும். ஸோ செட்டப் ரன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஈத்தர்நெட் இல்லைனா ஒய்ஃபை ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எனக்கு ஃபோட்டோ டைரக்டர் தேவைப்படாது, நான் அதுக்கு பதிலாக நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பவர் டைரக்டர் தேவைப்படும். இந்த ட்ராவல் பேக்கு, ஹாலிடே பேக் இது எல்லாமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு பேக்கெண்டில் இருக்கிற சப்போர்ட் ஃபைல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த இதுதான் இருக்கும். இதில் நிறைய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஆடியோ டைரக்டர் பதிலாக நான் வந்து சோனியோட சவுண்ட் ஃபோர்ஜ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கலர் டைரக்டர் இது எனக்கு தேவைப்படாது. இது டேரெக்டாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு பேக் கொடுத்துருக்கான். ஸோ நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதை எடுத்து விட்டுறேன். இதில் எசென்ஷியல் பேக்கை எடுத்துக்கோங்க, ப்ரீமியம் பேக் இது எடுத்துக்கலாம். மற்ற இது எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. வேணுன்னா நீங்கள் திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் ஹாலிடே பேக் இது தேவைப்படாது, இது தேவைப்படாது. வெட்டிங் பேக் இது தேவைப்படாது. இன்கேஸ் சப்போஸ் நான் வந்து வெட்டிங் வீடியோஸ்லாம் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எதாவது டிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்னோடய இன்ஸ்டாலேஷன் ஸ்பேஸ் வந்து 6 GB இருக்கும் எப்போவுமே. ஸோ அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ 60 GB ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை எனக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. தென் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு 100% கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு ஃபினிஷ் வந்துடும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. லான்ச் பண்ணிடாதீங்க உடனே ஆப்பை வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வேலைலாம் பண்ணணும். என்ன அப்படின்னா, இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலில். ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ஏற்கனவே ப்ரீ கிராக்டு தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணணுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரி பேட்சை வந்து ரன் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த ஆக்டிவேஷன் இந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, அது நம்ம லோக்கல் ஹோஸ்ட், அதாவது நம்மளோட லோக்கல் பிசி இருக்கு இல்லையா, நம்ம பிசியோட ஐபி அட்ரஸ் தான் இந்த ஐபி அட்ரஸ்ஸு. மேக்ஸிமம் நம்ம வந்து வெப்சைட் ரன் பண்ண மாட்டோம், அதனால் வந்து இது உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2 லைனை வந்து நீங்கள் ஹோஸ்ட்டில் போடணும். ஸோ ஹோஸ்ட்டில் போடுறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ரன்னில் போயிட்டு டிரைவர்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஹோஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு ரைட் ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஃபோல்டரில் வெளியில் போட்டுட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அவங்க சொன்ன அந்த 2 லைன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் ஹேஷ்டேக் போட்டிருக்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் போட வேணாம். ஜஸ்ட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவ்வளோதான். மேக்ஸிமம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க, க்ளீன் பண்ண சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ப்ரீ ஆக்டிவேட்டட் செட்டப்பை வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரி என்ட்ரை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரி பேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ரெஜிஸ்ட்ரி கீக்கு. இது வந்து எங்கே போய் சேவ் ஆகும்னா, இருக்கு இல்லையா, இதில் போய் இதோட செட்டிங்ஸ் எல்லாமே அதில் போய் ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து இதோட ப்ராசஸ், இதோட இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதில் கடைசியாக ஒன்று பண்ண சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு பிக்சரை ஏதோ இம்போர்ட் பண்ணிவிட்டு
எம்கேவி இல்லைனா MP4 நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப அதில் கோடு கேட்கும். கோடில் நீங்களாக ஒரு நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து எஸ்ன்னு கொடுங்க. உங்கள் ஹார்ட்வேரை அது வந்து இது பண்ணிக்கும், அனலைஸ் பண்ணிக்கும். ஸோ அது அனலைஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஃபுல் மோட் இதை போட்டுக்கோங்க. நோ தேங்க்யூ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நாட் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை கீழே ட்ராக் பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட்டு ப்ரொடியூஸில் போயிட்டு ஸோ MP4 இல்லைனா MKV ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து AVCலேருந்து எடுத்துகிட்டு HEVC மாற்றிட்டு இல்லை MP4 இல்லைனா MKV செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எதுவும் நீங்கள் மாற்ற வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிரும். ஸோ அதனால தான் நான் உங்களை கனெக்ட் பண்ண ஐ டோன்ட் ஹேவ் அன் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு கோடு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோட் இதை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பழைய பவர் டைரக்டரில் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு இதில் வந்து வாட்டர் மார்க் வந்து க்ரியேட் ஆகும். பட் இதில் வந்து வாட்டர் மார்க் வராது. ஆக்சுவலாக அதில் எப்படி இருக்குன்னா, அதில் செலக்டட் ட்ராக்ஸை மட்டும் எனேபிள் பண்ணோன்னா வாட்டர் மார்க் வராது. எல்லா ட்ராக்ஸும் எனேபிளாக இருந்ததுன்னா வாட்டர் மார்க் வரும். ஆனால் பழைய வெர்ஷன்ஸில் வந்து வரும், இந்த வெர்ஷனில் வந்து வராது. ஸோ அது நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க ப்ரீ கிராக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்ஸ்டலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.